இந்த லிஸ்ட்ல அடுத்தபடியா இருக்கிறது ராபர்ட் பராத்தியன். எது ராபர்ட்டா? ஒரு பண்ணியை கூட கொல்ல தெரியாம அதுகிட்ட குத்துப்பட்டு செத்த ஒரு குடிகார அரசன் தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி சொல்ற யாருக்குமே ராபர்ட் பராத்தியனோட கடந்த காலத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நூறு வருடங்களா டார்கேரியன்ஸ் மட்டும் 7 ராஜ்யங்களும் ஆட்சி பண்ணிட்டு இருந்த போது ஒரு டார்கேரியன் இல்லாதவன் ஆட்சிக்கு வந்திருக்கானா அவனுக்கு பின்னாடி எதுவுமே நடக்காமையா இருந்திருக்கும். இன்னைக்கு குடியும் கூத்துமா இருந்த இந்த பார்த்திபன் ஒரு காலத்துல வெறி பிடிச்ச வேங்க மாதிரி அடிச்ச லியோங்கிறது ராபர்ட்ஸ் ரெபிலியன்கிற வெப் சீரிஸ் வந்தாதான் நிறைய பேத்துக்கு தெரிய வரும். தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா அந்த லியானா ஸ்டார்க்க ரேகார் டார்கேரியன் தூக்கிட்டு போயிட்டான்ட்டு ராபர்ட் பண்ண அந்த ரெபிலியன் இருக்கே, அதெல்லாம் வெப் சீரிஸா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னும் ரிலீஸ் ஆகல. ஜேமி லானிஸ்டர் மட்டும் மேட் கிங்கை கொல்லாம இருந்திருந்தானா பராத்தியனால அந்த 7 ராஜ்யத்துடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கவே முடியாதுன்ட்டு சிலர் சொல்லலாம். பல்வேறு போர் வீரர்களை தன்னோட கூட்டிட்டு போன ரேகார் டார்கேரியனை காட்டுமிராண்டித்தனமா பராத்தியன் அடிச்சே கொண்டாருங்கிற அந்த ஒரு சம்பவமே போதுமானது பராத்தியனால கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்து மேட் கிங்கை கொண்டிருக்க முடியுமா முடியாதான்னு சொல்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு போர் வீரன் ஒழுக்கம் இல்லைனா ஒரு சாதாரண காட்டு பண்ணிக்கிட்ட கூட குத்துப்பட்டு சாவார்னு சொல்லி அழகா அவருடைய கேரக்டரா இருக்க முடிச்சு வச்சிருப்பாரு. ராபர்ட் பராத்தியனோட கேரக்டர் ரேட்டிங்கும் 10 out of 10 தான். அண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட கொடுக்க முடியாது.